என்னன்னா இது மிரண்டா இது மிரண்டாவில் என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கினோம். இல்லை வாயிலே வைக்க முடியல. கொடூரம்னா கொடூரம், அப்படி ஒரு கொடூரம். ஆக்சுவலாக என்னன்னு தெரில, இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாங்கி குடித்தோம், வாயிலே வைக்க முடியல. அதனால் இது வாங்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சீப் தான், 20,000 வேண்டி தான். பட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. கிராப்பில் போனோம். இங்கே சி டாக்ஸின்னு சொல்லி சைகோன் டாக்ஸி தான். என்னென்னா இவங்க போடுற ரேட்டு தான் அநியாயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், டே 1,50,000 தர முடியும், இன்ஸ்டனா வரோம், இல்லைனா நடந்தே போகணுன்ட்டான் அவரும். அப்படின்ட்டாப்புல போய் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா டாக்ஸிஸ்லாம் வந்து மீட்ரு போட்டு ஓட்டுவாங்க. ஆனால் மீட்ரு தான் இருக்கிறதுலே காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். கொடுமை. ஓகே, பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு போயிட்டு சொல்கிறேன். இங்கே என்னன்னா வியட்நாமோட ராஜ்கியாவில் இருந்து இங்கே ஹை வோல்டேஜ் டவர் மூலமாக கரண்ட் சப்ளை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வியட்நாம் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கு. அதிகமான டூரிஸ்ட் வர்ற இடம் இது. பட் மேக்ஸிமம் என்னென்னா நல்லா பேரம் பேசணும். நமக்கு வியட்நாமிஸ் தெரியலன்னுலாம் யோசிக்கவே கூடாது. நீங்கள் தெரில அப்படின்னாலும் சரி, அவனே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு காமிப்பாங்க. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி இதான அமௌண்ட் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க இது பண்ணிப்பாங்க. ஏன்னா இங்கே மீட்டர் வந்து என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். மீட்டருக்கு பதிலாக நாங்கள் இவ்வளோ தான் தருவோம், இஷ்டம்னா இது பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் பைக் டாக்ஸியில் போகிறோன்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவாங்க ரேட்டை. அது மட்டும் பார்த்து வந்தாச்சு. நம்மளோட பேக் பேக்கர் ஹாஸ்டல் ஆக்சுவலாக இதாங்க, சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்மள மாதிரி பேக் பேக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வர்றது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங்கில் இருக்கும். Booking.comல ஃபுகுவில் அந்த ஃபெரி சர்வீஸில் வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். என்ன மேட்ருனா, நாங்கள் காரில் வந்தோம். அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், வாங்க தயவுசெய்து அப்படின்ட்டாரு. சரி, அதனால் ஓகே அப்படின்னு. ஆனால் இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் சீப் தான். இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல்லேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். இப்போ வீடெல்லாம் ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்குது. கலர் தாங்க இவங்கக்கிட்ட பயங்கரமான கலரிங் சென்ஸு. சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்னொரு இடத்துலையும் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, போகும்போது காட்டுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பைக் டாக்ஸிஸ் அதிகம். நம்ம ரெண்ட்டும் பண்ணிக்கலாம், எடுத்து நம்மளே ஓன் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. இல்லை அப்படின்னா டாக்ஸியில் போய் இங்கே இறக்கி விட சொன்னால் இறக்கி விடுவோம். அதுவுமே ரொம்ப சீப் தான். 3-4 வேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இல்லை நடந்தே போகலாம் அப்படின்னா இன்னும் சூப்பர், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நடந்து போனால். ஸோ இங்கே செக்இன் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இருக்க இடம், அப்புறம் உள்ளே இருக்க கிராமம், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இங்கேருந்து இப்போ நம்ம என்டையர் ஃபுகு சுற்றி பார்க்குறதுக்கு மோட்டர் பைக்கை வந்து ரெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த மோட்டர் பைக். 1 டேக்கு வந்து 1,20,000 கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 ரூபான்னு வச்சுக்காங்களேன். பெட்ரோல் நம்ம போட்டுக்கணும், பைக் கொடுத்துருவாங்க. 24 ஹவர்ஸ் டைமிங்கு, நம்ம எங்கே வேணால் சுற்றி பார்த்துக்கலாம். இதான் வந்து ஃபுகுவோட சென்டருக்கு போயிட்டுருக்கோம். ரூமில் இருந்து நாங்கள் ஆக்சுவலாக அங்கேருந்து வந்தோம். அப்போ வீடியோ எடுக்கல, சரி எப்படி இருக்குன்னு பார்த்து இப்போ தான் போகும்போது வீடியோ எடுக்கிறோம். நல்லாயிருக்கு சென்டர் பிளேஸ் வந்து. ஆக்சுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து சீப்பாக இருக்குது. நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், ஃபுகுவோட வந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம், ரைட்ஸ் போகிறோன்றதை விட ஒர்த்தான விஷயம் வந்து ஃபுகுவோட நைட் மார்க்கெட் தான். ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் ஆகும். மிட் நைட் வந்து 12 to 2 வரைக்கும் இருக்கும். சில ஷாப் 2 வரைக்கும் இருக்கும், சில ஷாப் 12 வரைக்கும் இருக்கும். லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபுடி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஷுவராக இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒர்த்தாக இருக்கும். எல்லா மெரைன் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்கும்.
அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப சீப்பு எல்லாமே. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்வீட்ஸும் நிறையா பண்ணுவாங்க அந்த ஃபுகு நைட் மார்க்கெட்டில், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மேட்டுன்னா வியட்நாமில் பைக் ரைட் பண்ண முடியும். வியட்நாமில் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்தால் தான் பைக் ரைட் பண்ண முடியும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இந்தியன் லைசன்ஸ் இருந்தாலே போதும், அதை வச்சு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் ரூல்ஸை மீறக்கூடாது. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இங்கே அலௌடு. நீங்கள் பஸ்ஸிலே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு ஏன்டா ஸ்லோவாக போகுது, ரோடு காலியாக இருந்தாலுமே ஸ்லோவாக தான் போவாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 40 கிலோமீட்டர் தான் இங்கே அலௌடு. இங்கே எக்ஸ்பிரஸ் வேயில் 3 லேன் இருக்குது, 8 லேன் இருக்குது. 3 லேனில் வந்து அப் டு 100 வரைக்கும் போகலாம், 8 லேனில் அப் டு 120 வரைக்கும் போகலாம். சிக்னல் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஃபைனு பிரிச்சுருவாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இது. இதெல்லாம் வந்து டேயில் இருக்கிறது. நைட் மார்க்கெட் நான் திரும்ப உங்களுக்கு காட்டினேன். இங்கே வந்து எல்லாமே வந்து 60,000 டாங், 1 lakh டாங்குள்ளே நம்ம சாப்பிட முடியும். அந்தளவுக்கு சீப் தான். இன்னொன்று வந்து ஒரு கடை விட்டு இன்னொரு கடை 1000 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒன்றும் இது கிடையாது. இது வந்து சிட்டி சென்ட்ரு. இதுலேருந்து நம்ம வந்து சவ் பீச் போகிறோம். சவ் பீச்சுக்கு பஸ்ஸும் இருக்குது. நாங்கள் பைக்கில் போகிறதுனால போகிறோம். இங்கே 19, 17 2 பஸ் இருக்குது. இது வந்து சவ் பீச் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். சர்க்கிள் பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் ஃபுல்லாக மார்க்கெட் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா 17 and 19 பஸ் வரும்ட்டு. இந்த வருது பாருங்கள், சவ் பேர்லேருந்து வருது பாருங்கள். சீப்புன்றதுன்னு எப்படி சொல்கிறோன்னா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 600 ரூபாயில் நல்லா சாப்பிட்லாம். இன்னும் சீப்பாக போகணுன்னா 50 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் வந்து 2 பேர் சாப்பிட்டோம், 120 ரூபா வந்துச்சு. சிக்கனு, போர்க்கு, அதுக்கப்புறம் இன்னொன்று போர்க்லேயே வந்து பீஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பேக்கான் இது பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து வந்து 135 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு கோக் குடித்தோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அது அமௌண்ட்டு. வெறும் சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் சேர்த்து அந்த ரேட் வந்துச்சு 135. இங்கே ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இந்த என்டையர் ஃபுகுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10 days மாதிரி வரீங்க, வியட்நாமே போகாமல் நான் வெறும் ஃபுகு மட்டும்னாலும் பண்ணலாம். ஏன்னா இங்கே நார்த் ஃபுகு, சவுத் ஃபுகுன்னு இங்கேயுமே 2 இருக்குது. அங்கேயுமே 2 பீச்சு, 2 ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம அதுலேயுமே ட்ராவல் பண்ணிக்கலாம், போயிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து சவுத் சைடில் இருக்கோம். நார்த் சைட்லேயுமே வந்து பேக் பேக்கர்ஸ் ரூம் இருக்குது, பைக்ஸ் ரெண்ட் இருக்குது, எல்லாமே ஒன்று தான். என்னென்னா நம்ம நேரடியாக போய் பேசி எல்லாம் பண்ணோம்னா எல்லாமே சீப்பு. ரூம்ஸ் வழியாக நம்ம போய் எது பண்ணாலும் கொஞ்சம் காஸ்ட்லி, அப்படி தான் பார்க்கணும். மற்றபடி நம்ம கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், அடுத்து 19 போது பாருங்கள். இந்த 17 and 19 வந்து ரெகுலராக இருக்குது, எலக்ட்ரிக் பஸ்ஸு. நம்ம ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே வந்து 5 star ஹோட்டலே அதிகபட்சம் ஒரு 3000, 3500க்கு புக் பண்ணலாங்க. நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம். நாங்கள் பேக் பேக்கர்ஸ்ன்றதுனால 300 ரூபாய்க்கு புக் பண்ணோம். குட் பிளேஸ், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு ஃபுகு ஐலாண்டு வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் உம்தாவு போகும்போது அங்கே ஒரு ஃபிலிப்பைன்ஸை பார்த்தோம். அவர் நல்லா பேசினாப்லன்னு சொல்லி அவர்கிட்ட பேசினோம்.
அவருக்கு வந்து ஃபுகு ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கிறதே தெரில, பார்ட் ஆஃப் வியட்நாமா அப்படியான்லாம் கேட்டார். ஆக்சுவலாக வந்து இன்னொன்று வந்து சில ஸ்கேம்ஸும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் என்கவுண்டர் பண்ணதில்லை. என்னென்னா பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்டை யாருமே வாங்குறது கிடையாது. அப்படியே கேட்டாலுமே நீங்கள் கொடுக்காதீங்க. பாஸ்போர்ட் வந்து ஃபெரிக்கு நம்பருக்கு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் தேவை. அதுக்கப்புறம் பைக் ரெண்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா பைக்கை ரிட்டர்ன் பண்ணணுன்றக்காண்டி ஒரு டீமாக வரீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க. அதுவுமே வந்து 24 ஹவர்ஸ்க்கு தான். ஏன்னா இங்கே உள்ள பாஸ்போர்ட் யாருமே செக் பண்ண மாட்டாங்க. அவங்க பைக்கை நம்ம நம்பி கொடுக்குறாங்கன்றனால. ஏன்னா பேமெண்ட்டுமே நம்ம பைக் ரிட்டர்ன் பண்ணும்போது தான் பே பண்ணுவோம். டெபாசிட்டோ எதுவுமே கிடையாது பைக்குக்கு. ஸோ அதனால் வாங்குறது ஓகே தான், ரீசனபிள் தான். மற்றபடி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெரியிலே போய்ட்டு ஃபெரியிலே வரணும் அந்த மாதிரிக்காண்டி பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிறேன்றாங்க. அதெல்லாம் வந்து டோட்டலாக ராங் டூயிங். அந்த மாதிரி நம்ம பாஸ்போர்ட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட் பிடிச்சி ஹோச்சிமின் ஹனாய் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஹோச்சிமின் டு ஃபுகு இல்லை ஹனாய் டு ஃபுகு வந்து அதிகபட்சம் நீங்கள் லாஸ்ட் மினிட் புக் பண்ணாலுமே 7000 ரூபா தான். 1 ஹவர் ட்ராவல் தான். ஸோ அதனால் பாஸ்போர்ட் எங்கேயுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க. கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லிடுங்க. பிஸி ஆயிடுச்சு. இன்னும் 5 மணிக்கு மேலே தான் வந்து ரொம்ப பிஸி ஆயிரும். இப்போ வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வரல வெளியில். 5 மணிக்கு மேலே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எல்லாம் மார்க்கெட்டில் பண்ணிடுவாங்க, பார்ட்டி பண்ண வந்துடுவாங்க எல்லாருமே. இங்கே என்டையர் வியட்நாமுமே ஈவினிங் ஆகிட்டா பார்ட்டி மூடுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே பியரு, சிகரெட்டு, சாட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லோரும் ஈவினிங் ஆனால் ஒயின் அண்ட் டைன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். மியூசிக்கில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து சாவ் பீச் போகிற இடம். சிட்டிலேருந்து சாவ் பீச் போயிட்டுருக்கோம். என்னன்னா ஹில்லுக்கு நடுவில் இருக்கிறதுனால ரோடு அப்படி இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸு ஒரு பக்கெட்டு, 2 ஹில்ஸுக்கு நடுவில் இது இருக்குது. ரைட்டில் கூட பார்க்கிங் வந்தாச்சு. இங்கேருந்து பீச்சுக்கு போகிறது தான். ஸோ இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். இது டிக்கி தரடா திறக்க மாட்டேன். அப்படியே ட்ரை பண்ணுங்க.
2 ஹெல்மெட் வைக்கலாம் போல். ரத்த தண்டி இது வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இவ்வளோ பெருசாக கிடையாது. நம்ம ஊரில் ஒரு ஹெல்மெட்டுக்கே தள்ளிடும். எங்கள் பை மட்டும் எப்படி இருக்கு? எல்லா பையும் உள்ளே தான் இருக்கும். இந்த அவன் போட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பீட் போட்டு எல்லாமே ஸ்பெஷலு. இன்னொன்று பீச் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். மற்ற பீச் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. அதுவும் நம்மளால் தானே வச்சுக்கோங்களேன். டூரிஸ்ட் வந்து வரவங்க ஒழுங்காக இது பண்ணாமல் டர்ட்டி ஆகிக்கிறாங்க. இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இருக்க ரெசார்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி பீச்சை நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக உங்டாவில் வந்து பீச் வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பீச் பயங்கர கிளியராக இருக்கும். சூப்பராக இருக்கும் பீச்சு. ஃபிலிப்பைன்ஸ் மாதிரி இருக்கும் இங்கே இருக்க பீச் வந்து. பட் அதே சவுத் சைனா சீ தான், சேம் சீ தான். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. Yes, 2 minutes. 2 minutes, wait. One second. You want to go? 1 minute. பிரபு அந்த ரைடு போறேன்னு சொல்றான். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் ரைடெல்லாம் இங்கே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ரைடு போகணும். இங்கே வந்து ரெசார்ட்டு, இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பட் இந்த மாதிரி இருக்குது. இங்கே போனோன்னா ஸ்பீட் போட்டு எல்லாமே இங்கே போனோம். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்பீட் போட் போகிறது. இங்கே வாங்கணும். இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அந்த பீச் வந்து. பீச் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். நீ பாருங்கள் சூப்பராக பாடுறாங்க. Hello my friend. Xin chào. சூப்பராக பாடுறாரு அவர். குட் சிங்கிங். செம வைப்பு. ஹாட்ஸ்பாட் வச்சுருக்காங்க. I'm from India. YouTuber. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சோடனையும் அவங்க பாடுறாங்க ரொம்ப. Vietnam, okay. Good. Yeah, okay. Vietnam em đi đâu mà em mới lắm không? You all Vietnam? Vietnam. Vietnamese. Good. Let's go. Say.
இவங்க வந்து வியட்நாம் லோக்கல். và theo gió cùng trôi đi bao nhiêu mộng mơ. Ngày nào trong tình cờ quen nhau và để đến nhau quên quên đời xa, quên đi bao lâu lo đau quên kiếp sống lạc loài. Cơn chiều chiều mây theo ngoài khơi, trôi đi tìm đâu với kiếp sống trong đời. Nếu đã có cây lâu lâu anh đi qua từ đã ra đi luôn tôi ra tìm em. Nhớ em trong trái tim anh luôn mong manh về đây. வியட்நாம் பீர் கொடுக்குறாங்க. ஓகே Okay, my friend. Okay, my Yes. friend. எஸ். You both are good singer. Sit up, please. Sit up, please. அவன் வாய்ஸ் பாருங்க செம்மையா இருக்கு. Và tìm niềm đau phút say sưa với nhau đồng sai, trở thành một và nhiều thương đau. Từ lúc em đi mang theo tình ngày, sao trên mơ anh mong chờ em với nỗi nhớ đó đây. Em thấy anh muốn lời chi, sao sóng cô lần qua đi bao nhiêu thời gian. Bay 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 ơi, hỏi chiếc gác thêm cánh bên trời. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ Con chỉ kia mang lên để chờ theo xem nước ngoài khơi. Sợ chỉ suy đi bao niềm đau đang quay quanh trong lòng. Nếu đang có những lúc anh biết rằng dù đã ra đi phương xa nhiều em, nhưng em đã lặng vào với mừng trong trái tim anh luôn mong em mau về đây. Ba anh em chụp cái hình quay vô đồng Phương ơi. இதுதாங்க வியட்நாம். ஆக்சுவலாக என்னென்னா நான் போய் அவங்க நல்லா பாடுறாங்களேன்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். கேட்டார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி. இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறீங்கன்னாரு. இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இதெல்லாம் சொன்னேன். சொல்லி முடித்தோடனையும் யூடியூப்பில் என்ன பண்ணுறீங்கிற இந்த மாதிரி நான் வீலாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பீர் கொடுத்தாரு. சாப்பிட சொன்னார். இல்லை நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து 2-3 சாங் பாடிட்டு அதை வீடியோ எடுத்தேன். எல்லாருமே வியட்நாமீஸ் அவங்க 3 பேரும். அவங்க ஃபேமிலியோடு வேறு வந்திருக்காங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் வச்சுருக்காங்க. அவங்களே சமைச்சு சாப்பிட்றாங்க. நல்லா சமைச்சிருந்தாங்க. நான் சாப்பிட்ல, ஏன்னா நான் குளிக்கணுன்றதுனால எதுக்களிக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ல. இதாங்க இதுக்கு தான் இங்கே வர்றது. வியட்நாமோட இதுவே தான். ரொம்ப அன்பான பீப்புளு. இதே மாதிரி தான் நம்ம ஃபிலிப்பைன்ஸ்லேயும் இருக்கும். இங்கேயும் அப்படி தான். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சமைச்சு தரேன்னு சொன்னார். நான் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நல்லா சமைச்சு கொடுத்துருந்துருப்பார்.